ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், கலக்கப் போவது யாருன்னு கேட்டா அது நம்ம தளபதி தான்னு மாமல்லபுரமே அதிருது. மகளிர் தின விழாவுல விஜய் சார் கொடுத்த அந்த 12 அதிரடி வாக்குறுதிகள் இப்போ தமிழக பெண்களோட நம்பிக்கையா மாறிடுச்சு. விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே இருக்கட்டும், ஆனா தளபதியோட மாஸ்டர் பிளான் வேற லெவல். இதோ அந்த 7 அதிரடி தவேகா ரகசியங்கள். மகளிர் உரிமை தொகை 60 வயசு வரைக்கும் இருக்கிற தாய்மார்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகைன்னு தளபதி அறிவிச்சது. மத்த கட்சிகள் கொடுத்த 1000 ரூபாயை விட 2 மடங்கு அதிகம் பாஸ். அருண்ராஜ் தெளிவு. முன்னாடி நிர்வாகி அருண்ராஜ் 1000 ரூபாய் உருப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே பெண்களுக்கு இன்னும் அதிகமா போய் சேரணும்ங்கிற தவேகாவோட அந்த பெரிய மனசுதான் அண்ணாச்சி. தாய்மாமன் தங்க மோதிரம். பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், பெண்களுக்கு 1 சவரன் தங்கம்னு அண்ணன் சீர்திட்டத்தை அறிவிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தாய்மாமனா தளபதி இப்போ நிக்கிறாரு பாஸ். அன்னபூர்ணி திட்டம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம்னு சொன்னது மூலமா ஏழை எளிய மக்களோட அடுப்பேறியறதுக்கு நம்ம தளபதி ஒரு பெரிய ஆதாரமா மாறிட்டாரு அண்ணாச்சி. ராணிவேலு நாச்சியார் படை. பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனி படையை உருவாக்கப்படும்னு சொன்னது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு மக்கள் நம்புறாங்க பாஸ். கல்வி உறுதி திட்டம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களோட அம்மாக்களுக்கு ஆண்டுதோறும் 15000 ரூபாய் கல்வி உதவித்தொகைங்கிறது ஒரு புரட்சிகரமான திட்டம் அண்ணாச்சி. மக்களின் எழுச்சி. திமுக அதிமுக திட்டங்களை சொன்னதா விமர்சனம் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அந்த பரந்த மனப்பான்மைதான் தளபதியோட வெற்றிக்கு அடையாளம் பாஸ். தளபதியோட இந்த அதிரடி மாற்றத்தை பார்த்தா நம்ம தல அஜித் விவேகம் படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டைலாக் தான் இப்போ தவேகாக்கு அப்படியே செட் ஆகுது. உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை எவனும் தோற்கடிக்க முடியாது. தளபதி இப்போ அந்த நம்பிக்கையோட தான் களத்துல நிக்கிறாரு பாஸ். நிஜமாவே பாஸ், 2500 ரூபாய்ங்கிறது வெறும் காசில்ல, அது பெண்களுக்கான கௌரவம்னு தவேகா நிரூபிச்சுட்டாங்க அண்டாச்சி. கண்ணா, நம்மளை எதிர்க்கிறவங்க 1000 சொல்லலாம், ஆனா மக்கள் வைக்கிற நம்பிக்கைதான் நமக்கான பலம். தளபதியோட இந்த 12 திட்டங்களும் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது பாஸ். He is not just a leader, he is the hope for a new தமிழ்நாடு பாஸ். விஜய் சாரோட இந்த 12 திட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? தவேகா ஆட்சிக்கு வந்தா இந்த மாற்றம் நடக்கும்னு நம்புறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is ராகினி signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.